தலைப்பு செய்திகள். கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் வெடித்த மோதல். காலாவதியான மருந்துகள் விற்பனை, 4 பேருக்கு தண்டப்பணம் விதிப்பு. பணம் தூயதாக்கல் தடை சட்டம் வடக்கு கிழக்கு மக்களை பாதிக்கும், கஜேந்திரகுமார் தெரிவிப்பு. அனுராதபுரம் வைத்தியசாலை கழிவு அகற்றலில் பாரிய மோசடி. பசிபிக்கில் உருவான அதிதீவிர புயல், சீனா தைவான் ஜப்பானை நெருங்கும் பேராபத்து. விரிவான செய்திகள். கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் உள்ள 5 கைதிகளுக்கு இடையே மோதல் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று பிற்பகல் இந்த மோதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் மோதலில் காயமடைந்த 2 கைதிகள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த மோதலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதேவேளை கடந்த வாரம் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் 28 பேர் உயிரிழந்ததுடன் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது. சிறுவர்களுக்கான காலாவதியான மருந்துகளை விற்பனை செய்தமை மற்றும் உரிமம் பெற்ற மருந்தக நிபுணர் இன்றி மருந்தகங்களை நடத்தியமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய கொழும்பு பகுதியைச் சேர்ந்த 3 மருந்தக உரிமையாளர்களுக்கும் மற்றும் ஒரு மருந்தக நிபுணருக்கும் மாளிகாவத்த மேலதிக நீதிமன்ற நீதவானினால் தலா சுமார் 2,50,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் பிரதம உணவு மற்றும் மருந்தக பரிசோதகர் நெவில் விக்ரமசிங்க தலைமையிலான குழுவினர் மேற்கொண்ட சோதனைகளின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தங்களுக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை 3 மருந்தக உரிமையாளர்களும் மருந்தக நிபுணரும் ஒப்புக்கொண்டதை அடுத்து இந்த தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் மருதானை, கொழும்பு 15 மற்றும் கொழும்பு 14 ஆகிய பகுதிகளில் உள்ள மருந்தகங்களுடன் தொடர்புடையவர்களாவர். காலாவதியான மருந்துகளை விற்பனை செய்தமை, மருந்தக நிபுணர்கள் அல்லது உரிமமின்றி மருந்தகங்களை நடத்தியமை, வைத்தியர்களின் பரிந்துரை சீட்டு இன்றி மருந்துகளை வழங்கியமை, பதிவு செய்யப்படாத மருந்துகளை சேமித்து வைத்திருந்தமை மற்றும் வைத்தியர்களுக்கான மாதிரி மருந்துகளை வைத்திருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளன. இந்த விதிமீறல்களின் கீழ் 4 தனித்தனி வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பணம் தூயதாக்கல் தடை சட்டம், நிதிசார் கொடுக்கல் வாங்கல்களை அறிக்கையிடல் சட்டம் மற்றும் பயங்கரவாதி நிதியளிப்பை ஒடுக்குதல் மீதான சமவாய சட்டம் ஆகிய சட்டங்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சிவில் அமைப்புகளையும் அந்த அமைப்புகள் மூலம் உதவிகளை பெறும் மக்களையுமே பாதிப்புக்குள்ளாக்கும். இந்த சட்டங்களில் நெகிழ்ச்சித்தன்மையை கடைபிடிக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றேன் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற பணம் தூயதாக்கல் தடை சட்டம் மூலம் நிதிசார் கொடுக்கல் வாங்கலை அறிக்கையிடல் சட்டம் மூலம் மற்றும் பயங்கரவாதி நிதியளிப்பை ஒடுக்குதல் மீதான சமவாயம் சட்டம் மூலமான் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது: பண மோசடியையும் பயங்கரவாதத்திற்கு நிதியளிப்பையும் தடுப்பதன் அவசியத்தை எந்த உறுப்பினரும் மறுப்பதில்லை. எமது நாட்டின் நிதி அமைப்பின் நம்பகத்தன்மையும் ஒருமைப்பாட்டையும் பாதுகாப்பதும் நிதி நடவடிக்கை பணிக்குழு நிர்ணயித்துள்ள தரநிலைகளுக்கு இணங்க செயற்படுவதும் இலங்கையின் சர்வதேச கடமையாகும். இவற்றை நடைமுறைப்படுத்த தவறினால் சர்வதேச நிதி அமைப்பில் இலங்கையின் நம்பகத்தன்மை பாதிக்கப்படும், முதலீட்டாளர்களின் நம்பிக்கை குறையும், வெளிநாட்டு கடன்களை பெறுவதற்கான செலவு அதிகரிக்கும். அதன் சுமையை இறுதியில் சுமப்பது எமது மக்களே. இன்று நாம் தீர்மானிக்க வேண்டிய கேள்வியானது நிதி நடவடிக்கை பணிக்குழுவின் தரநிலைகளை நடைமுறைப்படுத்த வேண்டுமா வேண்டாமா என்பதல்ல, அவை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் எவ்வித கருத்து வேறுபாடும் இல்லை என தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் மருத்துவ கழிவுகளை அகற்றும் ஒப்பந்தத்தில் பாரிய நிதி மோசடி இடம்பெற்றுள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ள சிவில் புலனாய்வு முன்னணி இது தொடர்பாக சுகாதார அமைச்சின் செயலாளரிடம் முறைப்பாட்டை அளித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதியன்று சுமார் 6,50,000 கிலோகிராம் மருத்துவ கழிவுகளை அகற்றுவதற்காக கோரப்பட்ட டெண்டரில் 3 நிறுவனங்களின் விலை மனுக்களை சமர்ப்பித்திருந்தன.
விதிகளின்படி 1 கிலோகிராமுக்கு ஆக குறைந்த விலையான 179 ரூபாவை கோரிய நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். எனினும் அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டு 1 கிலோகிராமுக்கு 230 ரூபாய் கோரியிருந்த நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த முறைகேடான தெரிவினால் 1 கிலோகிராமுக்கு 51 ரூபாய் வீதம் அரசுக்கு மொத்தம் 3,31 லட்சத்திற்கும் அதிகமான நிதி நட்டம் ஏற்பட்டுள்ளது என்று சிவில் புலனாய்வு முன்னணி சுட்டிக்காட்டியுள்ளது. ஒப்பந்தத்தை மேற்கொண்ட நிறுவனம் முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சமால் ராஜபக்சவுக்கு சொந்தமானது என்று அந்த அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. சமால் ராஜபக்ச வெஸ்ட் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் என இருந்த அந்த நிறுவனம் தற்போது GFC என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று ஆதாரங்களுடன் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பசிபிக் பெருங்கடலில் பாவி என்ற அதிதீவிர சூப்பர் டைபூன் புயல் உருவாகியுள்ளது. சீனாவின் தேசிய வானிலை மையம் வெளியிட்டுள்ள செயற்கைக்கோள் புகைப்படங்களின்படி இந்த புயல் 9,40,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு விரிந்துள்ளது. பிரான்ஸ் நாட்டின் ஒட்டுமொத்த பரப்பளவை விட பெரிதாக உள்ள இந்த புயல் சீனாவின் ஜெஜியாங் மாகாணத்தை போல 9 மடங்கும் ஹாங்காங்கின் நிலப்பரப்பை போல 850 மடங்கும் பெரிதாகும். ஆசியாவின் பசிபிக் பெருங்கடலை ஒட்டிய கிழக்கு கடற்கரை பகுதியை நோக்கி நகர்ந்து வருகின்றது. மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் புயல் தாய்வானை கடந்து சீனாவின் புஜியாங் அல்லது ஜெஜியாங் மாகாணங்களுக்கு இடையே சனிக்கிழமை இரவு கரையை கடக்க உள்ளது. புயலின் காரணமாக தாய்வானின் பங்குச் சந்தைகள் மற்றும் வணிக வளாகங்கள் நேற்று மூடப்பட்டன. தலைநகர் தாய்பேயில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தாய்வான், ஹாங்காய், ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு இடையே நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தாய்வானில் வரலாறு காணாத அளவில் 40 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என்பதால் சுமார் 29,000 ராணுவ வீரர்கள் மீட்பு பணிக்காக தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளனர். புயலின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு சீனாவில் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. புயல் நெருங்குவதையொட்டி ஷாங்காய் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் பலத்த காற்றோடு மழை பெய்ய தொடங்கியுள்ளது. புயலின் போது கடுமையான இடியுடன் கூடிய மழை, ஆலங்கட்டி மழை மற்றும் சுழற்காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அங்குள்ள பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. பொதுமக்கள் வீடுகளில் இருந்தே பணிபுரியுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஜப்பானிலும் இந்த புயல் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக 3 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அதன்படி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். முதற்கட்டமாக இந்தோனேஷியா சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் பிரபாவோ சுபியாண்டோவை சந்தித்தார். இதையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இந்தோனேஷிய பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் மோடி ஆஸ்திரேலியா சென்றுள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸை சந்தித்த பிரதமர் மோடி அந்நாட்டு உறவு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்நிலையில் ஆஸ்திரேலியா பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் மோடி நேற்று நியூசிலாந்து சென்றடைந்தார். தலைநகர் ஆக்லாந்து சென்ற பிரதமர் மோடியை அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் விமான நிலையத்திற்கே சென்று நேரில் வரவேற்றார். இந்த பயணத்தின் போது இரு நாட்டு உறவு, வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசனை நடத்தியுள்ளனர். நியூசிலாந்து வாழ் இந்தியர்களையும் பிரதமர் மோடி சந்திக்க உள்ளார். வரலாற்றில் இன்று 1811 கனிமங்களின் மூலக்கூறுகள் பற்றிய தமது குறிப்புகளை இத்தாலிய அறிவியலாளர் அவகாதரோ வெளியிட்டார். 1979 அமெரிக்காவின் முதலாவது விண்வெளி நிலையம் ஸ்கைலேப் இந்திய பெருங்கடலில் வீழ்ந்து அழிந்தது. 2006 மும்பை ரயில் குண்டுவெடிப்புகள். மும்பையில் இடம்பெற்ற தொடர் குண்டுவெடிப்புகளில் 209 பேர் கொல்லப்பட்டனர். 2010 உகண்டாவின் கம்பலா நகரில் இடம்பெற்ற இரட்டை தற்கொலை தாக்குதலில் 74 பேர் உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.